வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, இது மழை கால சீசனாக இருக்கிறதுனால இதுக்கு தகுந்தப்பில் நல்ல காரசாரமாக ஒரு மிளகு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்தமாரி ஒரு வானொலி எடுத்துட்டு என்ன பண்ணுறேன், என்னென்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 10 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரில் அது காம்பை கட் பண்ணிட்டு முன்னாடி நல்லா எலும்பி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு தக்காளியை கட் பண்ணி அந்த வெந்நீரில் போட்டு நல்லா இந்தமாரி கொதிக்க விட்டு ஆறினோம்னா இந்தமாரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதை நான் இதில் விடுறேன். புளியை வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் விடுறேன். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் போடுறோம். நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் போடுறோம். அப்புறம் உப்பு நமக்கு இந்த ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கிறோம். இப்போ இது நல்ல பச்சை வாசனை போக கொதி வரணும். மாதிரி நல்லா கொதி வரணும். கொதி வரட்டும். இதிலேயே நம்ம 2 கருவேப்பிலை போட்டுடணும். இப்போ இது இதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும். மட்டன் துளிப்பது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு இதில் நம்ம எதுவுமே போட போகிறதில்லை. பச்சை மிளகாய் அந்தமாரி ரசப்பொடியோ இல்லை சாம்பார் பொடியோ எதுவுமே போட போகிறதில்லை. இதுக்கு நான் ஒரு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 2 மிளகாய் வத்தல், நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 அறுக்கு கருவேப்பிலை. இதெல்லாத்தையும் பச்சையாகவே நான் வறுக்கலாம் இல்லை, பச்சையாகவே மிக்சியில் ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயம் விட்டுக்கலாம். நீங்கள் பூண்டுலாம் போட்டு வைக்க போகிறீங்க அப்படின்னா பெருங்காயம் தேவையில்லை. எங்கள் ஆத்தில் யாரும் பூண்டு சாப்பிட மாட்டேன், அதனால நான் பூண்டு போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டவா இந்த சமயம் இந்த இதில் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாக்க இந்தமாரி நம்ம இது பண்ணி இதோட நம்ம கோஸ் பவுடராக அரைக்கும்போது இதுலேயே அந்த பூண்டு உங்களுக்கு தேவையான அளவை போட்டு கோஸ் பவுடரை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரசம் நல்லா கொதித்து வரணும். கொதித்த உடனே பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் நல்லா கொதி வர போகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். இந்த தாளிப்புக்கு இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு நெய் போட்டுக்கோங்க. இதில் நெய்யை விட்டுக்கோங்க. மாதிரி நல்லா பசு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எவ்வளோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு கடுகு தாளிக்கிறோம். கடுகு போட்டுட்டோம். கடுகு நல்லா பொரியட்டும். நம்ம பெருங்காயம் ஜலம் இதுலேயும் விட்டுண்டாச்சு, அதனால தேவையில்லை. இதுக்கு ஒரே ஒரு 1/2 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரீ டயத்தில் இந்தமாரி மிளகா வத்தல் காம்பை ஆஞ்சி கீரில் வச்சுட்டு காம்பை ஆஞ்சி இந்தமாரி கட் பண்ணி நான் இதில் போட்டு வச்சுன்னுடுவேன். ஒரு அவசரத்துக்கு இப்படி டக்குன்னு எடுத்து போட்டுன்னுடுவேன். இதுக்கு இப்போ மிளகு ஜீரகம் அதெல்லாம் எதுவும் தாளிக்கணுங்கிறதில்லை, நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அந்த தாளிப்பு எதுவும் தேவையில்லை. இப்போ நான் இதில் 2 கருவேப்பிலையை போடுறேன். இது வந்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா தாளிச்சுட்டு நான் இதில் கொட்ட போகிறேன். இப்போது அடுத்ததாக இன்னொரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு நம்ம இதுக்கு ஒரு மிளகு ரசம் நல்லெண்ணெயும் விட்டுக்கிறோம். இல்லை விட்டுட்டு இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பவுடரை நம்ம இதில் போட போகிறோம். அப்போ மிளகை அடுப்பை சின்னதாக்கிக்கணும்.
இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் நம்ம கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், மிளகாய் வத்தல். உங்களுக்கு பூண்டு போடணுங்கிற ஐடியா இருந்தால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வாசனை வந்துட்டு வறுபட்டு இந்த பவுடையும் நம்ம இதில் கலக்கணும். இப்போ நமக்கு அருமையான சூப்பரான மழை காலத்துக்கு ஏற்ற மிளகு ரசம் ரெடி ஆகிடுத்து. இந்த பாருங்க, இந்தமாரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஏனத்துக்கு நம்ம இதை மாற்றணும். ரசத்துலேயே பல வகைகள் இருக்குது. நீங்கள் இது சிம்பிள் ரசம், நீங்கள் டக்குன்னு செஞ்சுடலாம். டேஸ்டியாக இருக்கும். சாதத்தில் நெய்யை விட்டுண்டு இந்தமாரி நீங்கள் பண்ணணும். இப்போ இந்தமாரி ஒரு ரசம் நமக்கு அருமையான ரசம் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம இது கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு காம்பை கட் பண்ணி காம்போடு கட் பண்ணிவிட்டு அலசி வச்சுருக்கோம். அதை இப்போ இந்த ரசத்தில் போடுறோம். நம்ம இதை நீங்கள் சூப்பாகவும் குடிக்கலாம். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பப்படி சாப்பிட்லாம். சாதத்தில் விட்டுண்டு நீங்கள் சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் கொடுங்க. நான் இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு இதை மாற்றுறேன். இப்போ நமக்கு ஒரு அருமையான சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. மழை காலத்துக்கு ஏற்ற ரசம் நல்லா இருக்கும். உப்பு உரப்பாக காரசாரமாக நல்லா இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு ட்ராப் அளவுக்கு நெய்யை நம்ம முதல்ல நெய்யில் எல்லாத்தையும் தாளிச்சிட்டோம். இருந்தாலும் நீங்கள் இதை குடிக்கிற ஐடியா இருந்ததுன்னா இந்தமாரி விட்டுண்டு சூப் மாரி குடிக்கலாம். நீங்களும் இதேமாரி பண்ணி பாருங்க, அருமையாக இருக்கும். ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.